எத்தனை தடவை சொல்றது எனக்கு மரியாதை கொடுத்து பேசாதீங்கன்னு? இதான் உங்க பிரச்சனையா? அது இல்ல, அந்த ராஸ்கல் மேல் மாடல் லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட்டான். சட்ட அமைப்பை எப்படி பலப்படுத்தணும்னு சிபாரிசு பண்ண வேண்டிய இந்த டிஜிபி தான் எழுதிய இந்த புத்தகத்தின் மூலமா அரசாங்கத்தை கசாப்பு கடையா மாத்த பாக்குறாரு. மனித உரிமைகளுக்கு எதிராக சட்டத்தை மாத்த பாக்குறாரு. இந்த அரசு இவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணி ஆகணும். இந்த டிஜிபி சொல்ற மாதிரி சட்டத்தை மாத்தி அமைச்சா இந்த நாட்டுல கோர்ட்டே தேவையில்லை. போலீஸ் அண்ட் என்கவுண்டர் தரணும். குற்றவாளிகள்லாம் அடிச்சு கொல்லணும்னு சொல்றாரு இந்த டிஜிபி. நான் சொல்றேன், முதல்ல ரவுடியா இருந்தவங்க எல்லாம் இப்ப மினிஸ்டரா இருக்காங்கல்ல, அப்படி இருந்து நாங்க இப்ப எவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்றோம். நாங்க ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு டென்ஷன் ஆச்சு, அப்புறம் அவங்க காலி. முதல்ல அந்த புக்கை நிறுத்த சொல்லுங்க. இப்போ எல்லாருக்கும் பப்ளிசிட்டி பைத்தியம். அதுக்கு ரொம்ப ஈஸியான வழி புத்தகம் எழுதுறது, அதில் கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் தரது. டெமோக்ரஸிங்கிறது இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. இந்த அரசாங்கத்துக்கு யாரும் மேலேயும் அக்கறை கிடையாது. இந்த டிஜிபி சாட்சி சட்டத்தை காப்பாத்துறவங்களே சட்டத்துக்கு துரோகம் பண்ணா என்னதான் பண்ண முடியும்? அரசாங்கம் ஏங்குதா இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியாம இருக்கு. டிஜிபி அஜய் தேஷ்பாண்டே சார், நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். ஒரு போலீஸ் அதிகாரியா உங்களோட சர்வீஸும் சாதனைகளும் என்னன்றது உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நாட்டின் மக்களுக்கே தெரியும். அதுக்கெல்லாம் சாட்சியா நீங்கள் இப்போ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் மிகப்பெரிய பதவியில் இருக்கீங்க. இவ்வளவு கண்ணியத்தையும் மரியாதையும் சம்பாதிச்சிருக்க உங்களுக்கு இது தேவையா? நாம வளர வளர நம்ம சமுதாய கடமைகளும் வளரணுங்கிறது தான் என்னோட பாலிசி. ஆனா மக்கள் உங்களுக்கு பொறுப்பில்லைன்னு, அதனால தான் இந்த மாதிரி புத்தகத்தை எழுதிருக்கீங்கன்னு இப்ப ரோட்டுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி போராட்டம் பண்றவங்க யாரு, எப்படிப்பட்டவங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. சரி, அவங்கள விடுங்க, நீங்களே சொல்லுங்க. கிரிமினல்ஸை பத்தி இதுவரைக்கும் இருந்த ஒரு பிரபலமான அறிவிப்புக்கு எதிராக அறிவிப்பு வழங்குறதோட குற்றவாளிகளுக்கு அநேக திருத்தத்தை தர வேண்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க உங்க புத்தகத்தின் மூலமா சொல்லியிருக்கீங்களே, இது கொஞ்சம் அதிகமான மாதிரி உங்களுக்கு தெரியல? நிச்சயமா இல்ல. ஓ, அப்படின்னா 100 குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி கூட தண்டனை கிடைக்க கூடாதுன்ற நம்ம சட்டத்தை தப்புன்றீங்களா? எப்படி நிரபராதி தண்டனை அனுபவிக்க கூடாதோ அதே மாதிரி குற்றவாளியும் தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாதுங்கிறதா என்னோட வாதம். இந்த மாநிலமே டிவி முன்னாடி உக்காந்துருக்கு, கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? பாருங்க, இந்த புத்தகத்திலிருந்து நான் ரொம்ப முக்கியமா சொல்றது குற்றவாளிகளோட மனநிலை மற்றும் அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை பத்தி. நம்ம சட்டம் எவ்வளவு மந்தமா இருக்குன்னா, ஒரு நிரபராதியை காப்பாத்துற முயற்சியில ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை சொசைட்டிக்கு கிஃப்டா கொடுத்துட்டு இருக்கு. தப்பா நினைக்காதீங்க டிஜிபி சார், இப்பவும் நீங்க சொல்றது எங்களுக்கு புரியல. ஆய்வு செய்யணும்னா மனுஷன் உயிரை விட பெரிய வேதம் எதுவுமே இல்லை. என்னோட 30 வருஷ சர்வீஸ்ல நான் பார்த்த, கேள்விப்பட்ட, படித்த கிரிமினல்ஸை பற்றி விவரமாக ஆய்வு செஞ்ச பிறந்தான் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கேன். இது வெறும் கற்பனை கதை இல்லை, அத்தனையும் உண்மை. இந்த உண்மையின் அனுபவத்தை நீங்களும் உணரணும்னா இந்த புத்தகத்தில் வர்ற ஒரு அத்தியாயத்தை நான் உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டியிருக்கும். கேட்கறதுக்கு நாங்கள் தயார். இப்பெல்லாம் வர வர கனவுல பொண்ணுங்களா வர்றாங்களே. முதல்ல விடிஞ்சதும் ஹனுமான் கோயிலில் போய் தாய்த்து கட்டிக்கணும். ஓஹோ, வீக்லி கெஸ்ட்டுங்க. என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? போனா தானே வரத்துக்கு. அப்படின்னா
நேத்து தண்ணி பாட்டி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதான் இங்கேயே தூங்கிட்டோம். தண்ணியா? ஆ இங்கயா? ஆ யார் யாரு? வேற யாரு? நாங்க 2 பேரு. எங்களோட உங்க கோச்சும் சேர்ந்துக்கிட்டாரு. நோ 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 நோ, நான் இதை நம்ப மாட்டேன். எங்க கோச் எவ்வளோ டீசன்ட்னு எனக்கு தெரியும். பொண்ணுங்க கிட்ட மசியவே மாட்டாரு, அதுவும் பூசிங்ல நோ சான்ஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். போங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். என்னங்க ஜென்டில்மேன், போசிங்கை பற்றி பெருமையாக பேசிட்டு இருந்தீங்க. ஒன்றும் இல்லை சார், சும்மா காமெடி பண்ணோம். ஆனால் நான் சீரியஸாக சொல்கிறேன். என்ன? வாரத்துக்கு ஒரு நாள் ஜிம்முக்கு வந்தாலும் ஒரு வாரம் முழுக்க பண்ணுற எக்ஸசைஸை ஒரே நாளில் பண்ணணும். ஓகே, எனக்கு ஒரே ஒரு கேள்வி. என்ன? எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணணும்? ஃபிட்டாக இருக்கிறதுக்கு. எதுக்கு ஃபிட்டாக இருக்கணும்? நாம ஃபிட்டாக இருந்தால் தான் எதிரிங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க. யூ மீன் தற்காப்பு? எஸ். அதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? பெரியவங்க சொல்லி கொடுத்த ஒரு சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதுமே. என்னடா அது? அடிக்க வரவன் காலில் விழுறதா? சூப்பர் மச்சி. சூப்பர் மச்சியா? சார், அக்கம் பக்கம் உள்ளவங்க சொன்னது உண்மைதான். கிருஷ்ணமூர்த்தி யாருங்க இங்க? நான் தான் சார். என்ன விஷயம்? உங்களை என்கொயரி பண்ண வந்திருக்கோம். என்கொயரியா? எதுக்கு சார்? உங்க மகன் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கான்ல, அதுக்கு தான். பண்ணிக்கோங்க சார், பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணியாச்சு. அக்கம் பக்கம் உள்ளவங்கள விசாரிச்சாச்சு. என்ன சொன்னாங்க உங்க சார்? மகன் ரொம்ப நல்லா சமைப்பான்னு சொன்னாங்க. ஓ, இந்த ஷெஃபோட புராணம் ஊரெல்லாம் தெரிஞ்சு போச்சா? நீ ஒரு தடவை ஸ்டேஷன் வந்துட்டு போகணும். சமைக்கிறதுக்கா சார்? இல்ல, சாப்பிடுறதுக்கு. டேய் குண்டா, நீ போடா. கடவுளே. கிட்டி, எதுக்குப்பா பாஸ்போர்ட்? சாப்பிடுறதுக்கு. அம்மா, நீ தினம் எனக்கு இவ்வளவு சிக்கன் சமைச்சு போடுறியே, அது எதுக்கு? நீ நல்லா சாப்பிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணி சீக்கிரமா மிஸ்டர் வேர்ல்ட் ஆகணும் தான். நான் இங்கே இருந்து இங்கே எக்ஸசைஸ் பண்ணா மிஸ்டர் வேர்ல்டா ஆக முடியாது. ஃபாரின் போய் 2 வருஷம் ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்தாதான் மிஸ்டர் வேர்ல்டா ஆக முடியும். என்ன விட்டு 2 வருஷம் நீ ஃபாரின் போயிட்டனா அப்புறம் ஏன் கதி? இந்த கிட்டி எங்கெல்லாம் போறானோ கூடவே சாரதாமாவும் வருவாங்க. கேட்ச் இட். ரெட்டி சார், இந்த சேட்டலைட் தான் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பின்னாடி உங்க ஜேபி இருக்கிறப்ப நீங்க ஏன் பயப்படணும்? தப்பாக நினைக்காதீங்க ரெட்டி சார். லாஸ்ட் 2 இயர்ஸில் உங்கள் சப்போர்ட் இருந்தும் 4-5 டீல்ஸை அந்த செட் பிடிக்கிட்டான். நான் உங்கள் மாதிரி சந்தேகப்படலை. இது கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட். என்னுடைய சேஃப்டி எனக்கு முக்கியம். டேய், அங்க என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லைண்ணே, மேட்ச் நடக்குதுல்ல, பெட்டிங் நடந்துட்டு இருக்கு. ரூம்குள்ள டிவி சரியா வரல. மேனேஜருக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டிவி சரியில்லைன்னா என்னையா இது? சாரி சார், ப்ராப்ளம் ஒன்றும் டிவியில் இல்லை, இந்த பாக்ஸில் தான். ஒரு நிமிஷத்தில் சரி பண்ணிடுறேன். ஓகே சார், ரெடி ஆயிடுச்சு. இந்தாங்க, 2 நிமிஷம் கழிச்சு ஆன் பண்ணுங்க. எதுக்கு 2 நிமிஷம்? மேலே போய் கேபிள் கனெக்ட் பண்ணல சார். என் வேலை முடிஞ்சிடுச்சு. என் வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஓகே, யூ வெரி லக்கி மேத்தா. உங்க டீலை ஜேபியை ஹேண்டில் பண்றாராம்.
சார். எனி இன்ஃபர்மேஷன் பர்மிஷன்? எஸ் சார். ஹோட்டல்ல எங்கேயும் எந்த பாம்பும் டிடெக்ட் ஆகல. ஆனா ஒன்லி ஒன் பாம்பு. அங்க யாரும் உயிரோட இல்ல சார். செக்யூரிட்டி கேமராவில் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா? சம்பவம் நடந்த அன்னைக்கு கேமரா ஆஃப் ஆயிருந்தது. வாட்? எஸ் சார். செத்து போயிருந்த ஷெட்டி அவனுடைய கேங்கும் ஜேபி அலியஸ் ஜான் பூஜரை சேர்ந்தவங்க சார். ஏதோ ஒரு டீலுக்காக மேத்தாங்கிற பிசினஸ் மேன் அவங்கள இங்க வந்து சந்திச்சிருக்கான். இந்த மீட்டிங் சீக்கிரட்டா நடக்கணுங்கிற காரணத்துக்காக ஹோட்டல் செக்யூரிட்டியை மிரட்டி கேமராவை ஆஃப் பண்ண வச்சு அவங்க தோண்டின பள்ளத்துல அவங்களே விழுந்துட்டாங்க சார். வாட் யூ மீன்? இது ஜெட் கேங்கோட வேலை. Who is this Z? 2 வருஷமா எங்களுக்கு பதில் கிடைக்காத கேள்வி இது. Who is Z? Nobody else but JP. Sir. Z வேற யாரும் இல்ல. JP alias பூஜாரி. Sir, what do you mean? JP is very clever don. இல்லைன்னா துபாயில் உட்காந்துக்கிட்டு நம்ம நாட்டை கண்ட்ரோல் பண்றது முடியாத விஷயம். ஜேபிக்கு எந்த எதிராளியும் இல்லை. எங்க ஆப்போசிஷன் இருக்காதோ அங்க காம்படிஷனும் இருக்காது. எங்க காம்படிஷன் இருக்காதோ அங்க ரேட்டும் ரைஸ் ஆகாது. ஜெட்டுங்கிறது ஜேபியா உருவாக்குன ஒரு பயம், அவ்வளவுதான். அந்த பயம் ஜேபியோட விலையையும் அதிகமாக்குது. அதே மாதிரி இன்னொரு எதிரி உருவாகிறதையும் தடுக்குது. சார் சார் சார், இந்த வீடியோ பாருங்க. What the hell is this? அண்ணா, இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணும்னா அந்த நாய் செட்டு நின்ன இடத்துலயே மூத்திரம் போக வைக்கணும். 2 வருஷமா யார் கண்ணுக்கும் தெரியாம யாரு நம்ம டீல்ஸ் எல்லாம் குறி வைக்கிறாங்க? போலீஸ். இங்க அடிக்கிறதுக்கு பேர் தம் இல்ல. அதனால தான் பின்னாடி எஸ் 100% இது போலீஸோட வேலை தான். அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டட் பாம்பை பிளான் பண்ணுறது, அதை வீடியோ ஷூட் பண்ணி இன்டர்நெட்டில் போட்டு இந்த மாதிரியெல்லாம் பயம்படுத்துறது. அண்டர்வேர்டில் இன்னும் எவனோட அண்டர்வேரும் அவ்வளோ கெட்டியாகலை. அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அவன் சாமி நினைச்சு கால்ல விழுற காலம் நினைச்சியாடா? டேய், புருஷனே தப்பு பண்ணாலும் காலரை பிடிச்சு நியாயம் கேட்கிற காலம்டா. சொல்லுடா, உனக்கு என்ன திமிர் இருந்தா நீ இன்னொருத்திக்கிட்ட போயிருப்ப? பதில் சொல்லுடா. இந்த ஆண்டிக்கு என்ன குறைன்னு நீ இன்னொருத்திக்கிட்ட போன? சமந்தா, இவனுக்கு வெறும் கையில கொடுத்தா பத்தாது. தொடப்பத்தாலேயே 2 அடி அடிக்கணும். ஆண்டி, நீங்க பிபி ரைஸ் பண்ணிக்காதீங்க. இல்ல சமந்தா, எனக்கு வர கோவத்துக்கு. இருங்க ஆண்டி, இருங்க. ஒரு 2 நிமிஷம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. டிவி ஆளுங்களுக்கு கால் பண்ணிருக்கேன், அவங்க வந்துட்டு இருக்காங்க. டிவி ஆளுங்களா? சமந்தா, எஸ். இந்த ப்ரோகிராமை நானே ரிப்போர்ட் பண்ணட்டுமா? நிச்சயமா, இந்தாங்க. இது ஆண் ஆதிக்கத்தோட இன்னொரு கதை. இது பெண்களுக்கு எதிராக நடக்கிற இன்னொரு சோகுண்டி சோகம். பழைய பாத்திரம் மாதிரி இங்க நின்னுட்டு இருக்க இந்த லேடியோட பேரு அலமேலு. குயின்ஸ் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலுக்கு ஓனர். பழைய திருப்பிடிச்ச இரும்பு மாதிரி நின்னுட்டு இருக்க இவரோட பேரு வெங்கட்ரமணா, அலமேலோட 2வது புருஷன்.
அலமேலுக்கு பணத்து மேல ஆசை, வெங்கட்ரமணனுக்கு பொண்ணுங்க மேல ஆசை. இந்த பக்கம் அலமேலு ஹாஸ்டல் நடத்தி பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தா, அந்த பக்கம் வெங்கட்ரமணன் ஹாஸ்டலுக்கு வர பொண்ணுங்க மேல கண்ணு வைக்கிறான். ஏதோ கண்ணு தானே வைக்கிறான்னு அலமேலு சும்மா இருந்தா, இந்த வெங்கட்ரமணன் பொண்ணுங்க மேல கை வைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஜெயலட்சுமிங்கிற நர்ஸ செட்டப் பண்ணிக்கிட்டு கண்டடத்துல நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு ஹாஸ்டல்லே அவ கூட கூத்தடிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்பவுமே மறைச்சு வைக்க முடியாது, அது நெருப்பு மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் புகைய ஆரம்பிக்கும். அதுக்கு இந்த விஷயம் தான் சாட்சி. இந்த வெங்கட்ரமணன் ஜெயில உட்கார்ந்து களி தீங்க போறது நிச்சயம். கேமராமேன் சார், உங்க பேரு? சந்திரசேகர். கேமராமேன் சந்திரசேகருடன் சமந்தா, ஸ்வர்ணா நியூஸ். ஓடாதீ, இல்லடி, ஓடாத, மரியாதை நின்னுடு. ஓடாதீ. ஹலோ ஹலோ, வேண்டாம் அங்கிள். ரவுடிங்ல எல்லாம் நீங்க திருப்பி அனுப்பிடுங்க, இல்லனா நான் இப்படியே ஓடி ஸ்வர்ணா நியூஸ் ஆபீஸ்க்கே போய்டுவேன். ஏய், இப்பவே என் மான மரியாதை எல்லாம் டிவில நல்லா போயிடுச்சு. சுவர்ணா இல்ல, டிவி 9 போனா கூட விட மாட்டேன். அங்கிள் சொல்றத கேளுங்க, எனக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட்ல நிறைய பேர் தெரியும். வாவ், சூப்பர் மேன். ஹனுமான். சரி சரி அனுமன், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. அங்கிள், எப்படி என் பாய் ஃப்ரெண்ட்? அண்ணே, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேண்ணே. தூ, எட்ரா பொருள. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஓய், இவ்வளோ பக்கம் இல்லைங்க. என்னங்க இவங்க லைட்டாக பயமுறுத்தினா ஓடிடுவாங்கன்னு இப்படி எஃபெக்ட் கொடுத்தேன். இவங்க அருவாகம்னு தூக்கிட்டு நிற்கிறாங்க. டோன்ட் வரி சூப்பர்மேன், இந்த அயன் பாடிக்கு முன்னாடி அந்த அருவாலாம் சும்மா. கோ அண்ட் ஹிட் them. போய் அடிங்கன்னு சொன்னேன். ஏய், போங்கடா. இருங்கண்ணே, வேற ஏதாவது முடிக்க போறான். இப்படி ஒரு உடம்ப வச்சுட்டு பயப்படுறீங்க? ஒருத்தனை அடிங்க போதும், மத்தவங்கள ஓடிடுவாங்க. ஹலோ, என் பாடியை இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கிறது மிஸ்டர் வேர்ல்ட் காம்படிஷனில் ட்ரோஃபி வாங்குறதுக்கு. இந்த காலி பசங்க கூட சண்டை போட்டு ஸ்லேட் பிடிக்கிறதுக்காக இல்லை. ஒரு டைம் போலீஸ் பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பாஸ்போர்ட் விசா எதுவுமே கிடைக்காது. காம்படிஷனுக்கும் போக முடியாது. எங்க அம்மா என்ன தொடப்பத்தை தூக்கி அடிப்பாங்க தெரியுமா? ஏங்க, நீங்க ஆம்பளை தானா? பின்ன ஒரு பொண்ணுக்காக 4-5 ரவுடிங்களை அடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏய், போங்கடா. நில்லு. ஓடு, நான் செத்து போயிடுவேன். பெருமாளே காப்பாத்து. ஹேய், நீ என்ன பெரிய ரவுடியா? கலட்ராத, டிஷர்ட்டை கலட்ரா. ஐயோ, எல்லாத்தையும் நான் கேட்டனா வெந்தே கேட்டுறானே. இந்தாண்ணா. அடிங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் ஹனுமன். ஒரு வழியா எல்லாரையும் மிரட்டி என் மானத்தை காப்பாத்திட்டீங்க. ஹாட, நான் உங்களை மிரட்டினது உங்களுக்காக இல்லை. நடு ரோட்டில் என் ஷர்ட்டை கிழிச்சிட்டானுங்க, அதனால தான். அதுக்காக மட்டும்தான். வரட்டா? நல்ல வேலை ஷர்ட்டை கிழிச்சான். பேண்ட்டை கிழிச்சிருந்தா சூப்பர்மேன் மாதிரி ஜட்டியோட தான் வீட்டுக்கு போயிருக்கணும். நீ பண்றா, பண்ணு 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 சொல்றல.
சாரி, உங்க வீட்டு வாசலும் எங்க வீட்டு வாசல் மாதிரி அப்படியே இருந்துச்சு. டே கிட்டி, நீங்க சமந்தா எவ்வளவு அழகா கோழி பிடிக்கிறா தெரியுமா? அப்படியே உன்ன மாதிரியே. ஆமா, நான் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ கோழி வாங்க மார்க்கெட் போயிருக்க. நான் சொல்றத முழுசா கேக்குறியா? இந்தாங்க ஆண்டி. பாவம் சமந்தாக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா. ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிட்டு இருக்கா. வயித்து பழப்புக்காக அது என்னமோ பண்றாளே. என்னமா சொன்ன? மாடலிங் ஆண்டி. அதான் அதேதான். அது சரிம்மா, நம்ம வீட்டுக்கு ஏன் வந்தா? அதான்டா நான் சொல்ல வரேன். சமந்தாக்கு சமையல் பண்ண ரொம்ப ஆசையா. பாவம் அத கத்து கொடுக்கதான் அவங்க அம்மா இல்லையே. அதனாலதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா. மார்க்கெட்ல சமைக்கிறது சொல்லி தராங்களா? சமையல் கத்து கொடுக்க யாரோ வரேன்னு சொன்னாங்களாம். அதுக்காக தான் அவ அங்க வந்தா. அங்க கோழியோட சேர்த்து சாரதா மாமி பிடிச்சிடா. அப்படியா? அப்படிதான். இனிமே சமையல் ட்ரைனிங் எடுக்க சமந்தா டெய்லி நம்ம வீட்டுக்கு தான் வருவா. வாமா, தக்காளி போட்டு தாளிச்சிரு. ஆமா, நீ கொஞ்சம் ஓவரா தான் போற. ஏங்க, உங்க அம்மா ஆஸ்மா பேஷண்ட்னு எனக்கும் தெரியும். நான் ஒண்ணு வேலை வாங்கணும்னு நினைக்கல. ஜஸ்ட் சேர்ல உட்கார்ந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணா போதும். ஓஹோ ஓஹோ, அது மட்டும் இல்லடா, சமந்தா உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற மாதிரி நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கா. என்ன கோழி மாதிரி உட்காந்துக்கிட்டு முட்டை வைக்கிறதா? இல்ல, ஒரு குக்கிங் கிளாஸ் ஆரம்பிச்சா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க குக்கிங் கத்துக்க வருவாங்க. 1000 கணக்குல சம்பாதிக்க முடியும்னு ஆண்டி சமந்தா தாளிச்சது தீஞ்சு போகுது. சீக்கிரமா பாரு ஆண்டி. என்னங்கடா அது? இது ப்ரீபெய்ட் பிளான்ரா. சமந்தா உன் பாடியை பார்த்து ஃபிளாட் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம நீ அம்மாவுக்கு ஏத்த மகன் தானே தெரிஞ்சு வச்சிருக்கா. அதுக்கு தான் உனக்கு ஐஸ் வைக்காம உங்க அம்மாவுக்கு டைரக்ட் ஐஸ் வைக்கிறா. ஜேபி, சொல்லு. அவங்க என் பணத்தை கேட்குறாங்க. அவங்க ஜேபியோட நான் ஸ்ட்ராங்குன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு 1 மணிக்கு மகாலிபுரம் கெஸ்ட் ஹவுஸுக்கு பணத்தை எடுத்துட்டு வர சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு டெட்லைன் கொடுத்துருக்காங்க. யாரு? ஜெட் கேங். யூ நோ ஜெட் கேங்? பெரிய பெரிய பிசினஸ் மேக்னட்ஸுக்கு, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு இன்டர்நெட் மூலமா ஃபோன் பண்ணி மிரட்டி பணத்தை வசூலிக்கிறது டான் பூஜாரியோட மெயின் வேலையா இருந்தது. இப்போ அந்த வேலையை ஜெட்டு கேங்குங்கிற பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கானோன்னு என்னோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஆனா வாட் யூ மீன்? வெறும் பாடி மட்டும் தான் இருக்குன்றீங்க? அதுதான் சார் எனக்கும் புரியல. நாங்கள் ஜெட் கேங் கிடையாது. ஜெட் கேங் பெயரை சொல்லிக்கிட்டு சில பேரை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருவேளை வேற யாராவது ஜெட் கேங் பெயரை சொல்லிக்கிட்டு ஏமாத்துறதுக்கு முயற்சி செஞ்சா அவங்களுக்கும் எங்களுக்கான கதி தான் ஏற்படும். மேலே படி. படிக்கிறேன். ஜெட்டு ஒருத்தந்தான். எல்லாருக்கும் இது முதல், அப்புறம் கடைசி வார்னிங். வேணாம் 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 வேணாம். ஓ காட், இவ்வளவு நாளா அந்த ஜெட் கேங்கு ஜேபியோட சப் கேங்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஜெட்னு ஒருத்தன் இருக்கான். அண்ட் ஹி சீம்ஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஜேபி. இன்னொரு தடவை போடு. ஜெட்டு ஒருத்தந்தான். எல்லாருக்கும் இது முதல், அப்புறம் கடைசி வார்னிங். அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு போலீஸ் வேலை இல்ல. ஜெட்னு ஒரு குரூப்போட வேலை தான் இது. டோன்ட் வரி ஜேபி, நான் எப்படியும் கோவாவுக்கு திரும்ப போகிறேன். அப்படியே சென்னைக்கு போயிட்டு அந்த ஜெட்டு எங்கே இருக்கான்னு பார்த்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறோம் ஜேபி. நோ ரவி, நீ போ. சென்னையில் நம்ம பசங்க ரொம்ப பயந்துருக்காங்க.
அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம பேர்ல பயம் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ அங்க போய் லேண்டானா ஜேபியோட தம்பி இங்க வந்திருக்கான்னு நம்ம பசங்களுக்கு தைரியம், ஜெட்டு கேங்குக்கு பயம், ரெண்டுமே வரும். மார்னிங், குட் மார்னிங், ஹாய். அடடடடடடா, என்னடா அது? ஓஹோஹோஹோ, என்னடா இப்படி ஒர்க் அவுட் பண்றீங்க? எதுவும் புது பொண்ணு ஜிம்முக்கு வந்திருக்காளா? ஹாய். ஏங்க, உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது என் பின்னாடி வராதீங்கன்னு? ஏங்க, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது எனக்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. மரியாதை கொடுத்தா யாரோ மூணாவது ஆள் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். நம்ம ஆள்னு சொல்ல முடியாது. ஸ்வீட்டா போடி வாடின்னு கூப்பிடுங்க. அப்படி இல்லடி சமந்தா. அந்த லைசென்ஸ் அவருக்கு மட்டும்தான், உனக்கு இல்ல. ஹலோ, நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க இந்த ஜிம்மை விட்டு போங்க, வெளில போங்க. எதுக்கு வெளியில போகணும்? இந்த ஜிம் என்னோடது. அப்படின்னா உங்களோடதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் என்னோடது தானே? ஹேய், எங்களோட ஸ்பான்சரர் வர்ற டைம் ஆச்சு. அவங்க மட்டும் இந்த நேரத்துல இங்க உங்களோட அதுவும் இந்த ட்ரெஸ்ல பார்த்தாங்கன்னு வைங்க. நம்ம நாயுடு வந்துட்டா. பிரியாணியோட பாரா. ஐயோ, என்ன பண்றது? போங்க. ஏங்க, நான் உங்க ஜிம்ல ஜாயின் பண்ண வந்த கஸ்டமருங்க. ஏங்க, நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தா கூட உங்களை இந்த ஜிம்ல நான் சேர்த்துக்க மாட்டேன். போங்க. ஐயோ, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், போங்க. ஐயோ, உங்க காலில் வேணாலும் விளையாடுங்க. ஏங்க, உங்களுக்கெல்லாம் நல்ல வழியில சொன்னா புரியாது. உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. ஏங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ணலங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் இங்க இருங்க ப்ளீஸ். இருங்க, நான் ஒர்க் அவுட் பண்றதா இருந்தா பாத்ரூம்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்பா, ஏய், அந்த பொண்ணுங்க. என்ன பொண்ணா? அவ பாக்க அப்படியே தக்காளி பழம் போல இருந்தாளேடா. அவ பேர் என்ன? அதுக்குள்ள பாத்ரூம் குள்ளவா? டேய், அந்த பொண்ணை என்னடா பண்ண? என் கனவு கோட்டெல்லாம் இடிச்சு நாசமாக்கிடுவ போல இருக்கேடா. ப்ளீஸ் யாராவது டோர் ஓபன் பண்ணுங்க. Thank you அங்கிள். என்னடா பண்ண சொல்லு. வாமா வாமா, என்னாச்சு சொல்லும்? அவர் என்ன ஜிம்ல சேர்த்துக்க மாட்டேங்கறாரு. வாட்? ஏய், என்னடா இதெல்லாம்? நாயுடு, அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியாது. டேய், எனக்கு இந்த பொண்ணை பத்தி தெரியாதா? டேய், இந்த பொண்ணோட ஃபுல் ஜாதகம் என்கிட்ட இருக்கற. ஓஹோ, கோழியோட காலையும் பிடிச்சு போட்டா. டேய் டேய் டேய், என் கண்ணாலேயே கரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான்டா உன்னை. டேய், இங்க பாரு, நாளையில இருந்து இந்த பொண்ணு இந்த ஜிம்முக்கு தான் வருவா. இவ ஃபீஸை நான் தருவேன். எதுக்கு? ஏன்னா இந்த பொண்ணுக்கு இந்த கிரேட் புல்நாய்டு தான் ஸ்பான்சர். இது எதுக்கு? டேய், ஃபியூச்சர்ல இந்த பொண்ணு மிஸ் இந்தியா ஆக போறாடா. அப்படின்னா மிஸ்டர் இந்தியாக்கும் மிஸ் இந்தியாக்கும் நீ தான் ஸ்பான்சரா? சூப்பர் நாயுடு. இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்களுக்கும் நீ தான் ஸ்பான்சரா? Thank you சரவணா. டேய் சரவணா, உன்னை நான் முடிய வெட்டுற மாதிரி துண்டு துண்டா வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. அங்கிள், அந்த விஷயம். அம்மா, இப்போவா? வேண்டாம்டா சொல்ல. ஐயோ, அது இல்ல அங்கிள், ஃபேஷன் ஷோ. ஓ, மறந்துட்டேன். கிட்டே, நாளைக்கு ராத்திரி நம்ம சமந்தோட ஃபேஷன் ஷோ இருக்கு. அதுக்கு நான் தான் ஸ்பான்சர். கண்டிப்பா மறந்துடாம வந்து. நான் வர மாட்டேன். நான் விட மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? உன்னோட ஸ்பான்சர்ஷிப்பை நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஏய், நிறுத்து. Ladies and gentlemen, please welcome our honorable chief guest, Mr. Ajay Deshpande, Director General of Police. ஹாய், இவர் பேரு புல்நாயுடு, பெரிய பிசினஸ் மேக்னைட். இந்த ஷோக்கு ஒன் ஆஃப் த ஸ்பான்சர். எஸ் சார். இந்த ஷோல கடைசியா போஸ்ட் கொடுப்பாங்களே. எஸ் சார். இன்னைக்கு ஷோ ஸ்டாஃபர் சமந்தா இல்ல சார், அவளுக்கு நான் தான் சார் ஸ்பான்சர். சார், ஒன் டே ஷி இஸ் பிகம் எ மிஸ் இந்தியா சார். ஓஹோ, உங்களுக்கு ஜோதிடம் கூட தெரியுமா? அப்படின்னா சார்? பில்டப் போதும், வாயை மூடுன்னு அர்த்தம். அப்புறம் இவன் கிட்டி சார், நல்ல பாடி பில்டர் சார். ஆல்ரெடி மிஸ்டர் தமிழ்நாடு, இன்னும் ஃபியூ டேஸ் சார். அப்புறம் மிஸ்டர் இந்தியா சார். சார், இவனுக்கு நான் தான் சார் ஸ்பான்சரு. ஹலோ சார். உங்களை மாதிரி ஃபிட்னஸ் இருக்கிற யூத்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேரணும். வேணாம் சார். ஏன்?
சார் இவன் ஜிம் பாடியை பார்த்தா ரவுடிங்க எல்லாம் மிரண்டுருவாங்க. இல்ல ஓடிடுவாங்க சார். குட் ஜோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். யார்கிட்டயே பேச போறேன். நான் தாங்க சமந்தா. என்னங்க? கொஞ்சம் கிரீன் ரூம்க்கு வரீங்களா? ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏங்க நீங்க இருந்தா வேற என்னங்க ஆகும்? ஐயோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் ஆயிடுச்சு. என்னங்க? ஏங்க எத்தனை தடவைங்க சொல்றது எனக்கு மரியாதை கொடுத்து பேசாதீங்கன்னு? இதான் உங்க பிரச்சனையா? அது இல்ல, அந்த ராஸ்கல் மேல் மாடல் லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட்டான். அதுக்கு நீங்க தான் என் பார்ட்னரா ரேம்ப்ல வாக் பண்ணணும். ப்ளீஸ். அதுக்கு நீங்க வேற யாரையாவது பாருங்க. ஐயோ விட்டா பேண்ட் மேல ஜட்டி போட்டு சூப்பர்மேன் மாதிரி நடக்க விட்டுருவா போல இருக்க. என்னம்மா? சமந்தா சொல்றத நீ செய்யற. Can you be my doctor? Can you fix me up? Can you wipe me down? So often, make you give it up like a jersey. Shutting down the game, be my head coach. Till you can taste the win, do it again and again till you say my name. And by the way, I'm so glad. I just wanna make you sweat. I wanna make you sweat. I just wanna make you sweat. I just wanna make you sweat. I wanna make you sweat. I just wanna make you sweat. I wanna make you sweat. I wanna make you sweat. I just wanna make you sweat. இவன் மிஸ்டர் வேர்ல்டு. இவன் மிஸ் வேர்ல்டு. நானு மாஸ்டர் வேல்டுடா. ஆமா. ஓகே. என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கா? சந்தோஷம்லாம் ஒன்றும் இல்லைப்பா. கஸ்டம் ஆஃபீஸருக்கு பிஸ்கட் கொடுத்தோம், குஜராத்துக்கு ட்ரெஸ் பார் பண்ணிட்டான். அங்கே ஒரு ஆஃபீஸர் அவனுக்கு எதுவும் கொடுக்கலன்னு அவன் ஒரு தலைவலி. இன்னொரு விஷயம் தெரியும் இல்லை, நம்ம ஜேபியோட தம்பி பெங்களூருக்கு வந்திருக்கான். அவன் அங்கே நம்ம இடத்துல தான் இருக்கான். அந்த டென்ஷனு இந்த டென்ஷனு எல்லாம் சேர்ந்து எனக்கு அப்படியே பார்த்து வர மாட்டேன். ஏன் வண்டியிலே வந்து மோதுறேன்? புரியாத பாஷையில் திட்டேன். பாபு போலீஸ் ஜீப் வர வருது. நம்ம வண்டியை செக் பண்ணால் பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். சைலண்டா. போலீஸ் வந்ததால நீ தப்பிச்ச. என்ன நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை சார், வண்டியில் மோதிட்டாங்க, அதுதான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். முடிஞ்சது இல்லை, கிளம்புங்க. ஓகே சார், வண்டி எடுங்க. அட கேனப்பையில வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுத்துட்றானுங்க. பெரிய தலைவலி. வாடா. என்ன தேடி வந்து சாப்பாடு ஊட்டுறீங்கன்னா ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன். ஆனா நான் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் டிசப்பாயிண்ட் ஆக கூடாது. ஆக மாட்டேன். எங்க வீட்டுக்கு வர்றது ஸ்டாப் பண்ண கூடாது. நிறுத்த மாட்டேன். டோட்டலா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அஃபெக்ட் ஆக கூடாதுமா. இந்த எஃபெக்ட்டுக்காக தான் இத்தனை நாளா நான் உனக்கு ஐஸ் வச்சேன் கழுவி. பாத்தியா அதுக்குள்ள நீ சீரியஸா பாக்குற. நோ ஆண்டி, ஐ அம் ஸ்மைலிங். அது என்னன்னு சொல்லுங்க. அது நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? ஆண்டி, ஐ அம் a very traditional girl. ட்ரெடிஷனா? அப்படினா பெரியவங்க பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறது. என் தங்கம். ஆனா எனக்குன்னு யாருமே இல்லையே. என்னம்மா நீ என்ன அவமானப்படுத்துற?
நான் இல்லையா உனக்காக? ஓ சாரி ஆண்டி, ஐ அம் ரியலி சாரி. யூ ஆர் மை மதர், காட் மதர். அப்படின்னா நான் சொல்ற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓ எஸ். என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஓ நோ. Why? நான் எப்பவுமே உங்க மகனை அந்த ஆங்கிள்ல பார்த்ததே இல்லையே. அது மட்டும் இல்லாம உங்க மகனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அட, அவன் பார்க்கிறதுக்கு தான் ரஃப், மனசு பட்டர், அதாவது வெண்ணெய் மாதிரி. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆனாலும் அவர் மனசுல என்ன இருக்கோ அவர் வேற யாரையாவது. நோ 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 நோ, என் பையன் நான் கிழிச்ச கூட தாண்டவே மாட்டான். நான் சொல்ற பொண்ணுக்கு தான் தாலியே கட்டுவான், அது கழுதையா இருந்தாலும் சரி. What do you mean? அப்ப நான் கழுதையா? நோ 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 நோ, நீ கோல்டுமா, கோல்டு. வேற யாராவது பொண்ணுக்கு நான் வீட்டுக்கு வர பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு அவ சைட் அடிச்சு மேரேஜ் பண்ணி என்ன கேரேஜுக்கே அனுப்பியிருப்பா. ஐயோ, அப்படியெல்லாம் பண்ணுவாங்களா ஆண்டி? ஆமாமா, இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது, ரொம்ப டேஞ்சர். என்னமோ ஆண்டி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன். அப்படின்னா இந்த டீல் ஓகேவா? ஆனா ஒன் கண்டிஷன். கண்டிஷனா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன கட்டிக்க போறவரை கூட்டிட்டு உன்னை பாக்குறதுக்கு வரேன்னு என் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டி இருக்கேன். நீங்க கொஞ்சம் அவரை என் கூட அனுப்பி வச்சா. அவரையா? அடடடடடா. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு, எங்களை விட்டுரு, ஒன்றும் பண்ணாத, வேண்டாம் வேண்டாம். கொராங்கோ பிரதர்ஸ். போன வருஷம் நடந்தது. ஆனால் இந்த வீடியோ ஏன் ஜெட் கேங் யூடியூப்பில் அப்டேட் பண்ணல? ஆமாம் சார், நான் எல்லா வெப்சைட்லேயும் செக் பண்ணிட்டேன், ஆனால் அது எதுலேயும் இந்த வீடியோவே இல்லை. ஆனால் அந்த 20ஆம் தேதி நடக்கணும்னு சொன்னதுல என்னமோ இருக்குன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க எடுத்திருக்கிற போட்டோ வீடியோ எல்லாம் கோயிலுக்கு வெளிப்புறமும் உள்புறமும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நிச்சயமா சொல்றேன் சார், அவங்க 20ஆம் தேதி வரைக்கும் உடுப்பில தான் இருக்க போறாங்க. குட். அடையாளம் காட்டுவியா? நான் பர்ஃபெக்டா கண்டுபிடிப்பேன் சார், எந்த டவுட்டும் இல்லை. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுனால உங்க எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்குது. நானும் பிறந்ததுல இருந்து ஒரு தடவை கூட திருப்பதிக்கு போனதே இல்ல. அங்க ஒரு வேண்டுதல் வை சமந்தா. ஓகே. நான் என்னடா பண்ண? எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தான். அப்படிதானே? ஏங்க, என் வழியில வராதீங்க. எங்க எனக்கு மரியாதை கொடுக்காதீங்க. இந்த ஹோட்டல் என்னோட ஃப்ரெண்டு தான் சார். நம்ம எல்லாம் இங்கே இருந்துக்கலாம், வாங்க. தேங்க்யூ. என்னங்க, ரூம்க்கு போலாமா? கோச்சுக்காதீங்க, போய் கொஞ்ச நேரம் தூங்குங்க. இது ஜிம் பாடி, கால நேரத்துல தூங்க மாட்டேன். எங்க ஊர்ல எல்லாம் ராத்திரி தூங்கவே மாட்டாங்க. ஏன்? ஏன்னா ராத்திரி தான் திருவிழா நடக்கும். சேம் போட்டோ டாப் பாயிண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த போட்டோவை உங்க ஹோட்டல் ரூம்குள்ள இருந்து எடுத்திருக்காங்க. இது என்ன ரூம் நம்பரு, இங்க யார் யார் இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க யாரு? போலீஸா? அண்டர்வேர்ல்டு. சார், இது செகண்ட் ஃப்ளோர் 206 இல்லை 202ல எடுத்திருப்பாங்க. வேற எந்த ரூம்லையும் இந்த மாதிரி ஆங்கிளில் எடுக்க சான்ஸே இல்லை. யார் இருக்கா அந்த ரூமில்?
ரூம் நம்பர் 206ல பெங்களூர்லேருந்து வந்த ஒரு கப்பல் இருக்காங்க. பேர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணமூர்த்தி. ரூம் நம்பர் 207ல 2 ஜென்ஸ் 4 டேஸாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. காலையில் தான் விக்கெட் பண்ணாங்க. பேர் ஷரத் அண்ட் சேத்தன். சர்வீஸ் பண்ண நீதானா? ஆமா சார். பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாங்க? பார்க்கறதுக்கு நல்லா கட்டுமஸ்தா தான் சார் இருந்தாங்க. ஒருத்தனுக்கு மட்டும் முடி நீளமா இருந்துச்சு சார். என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? அது கோவில் திருவிழாவை பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு ராத்திரி அந்த செட் கேங் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிக்க போறேன். ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் உங்க தொல்லை? ஏங்க மரியாதையை கூப்பிடாதீங்க. ஹோல்டி முய்யல. ஏய் இன்னும் எவ்வளவு நேரம் உன் தொல்லை? வாழ்க்கை முழுக்க டார்லிங். டேய் 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 என்னாச்சுடா? என்னாச்சு சொல்லும்? இவனோட வருங்காலத்தை பத்தி நினைச்சு பார்த்தனா அதான் ஒரு சின்ன ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அங்கிள் இப்படி வா இப்படி வா. டேய் நீ என்ன முட்டாளா பிடியா ராஸ்கலா பிடியா? எதுக்குடா உயிரோட இருக்க? செத்து போடா நீ. ஏய் ஆகாட்ரா. நீங்க வேற. Smile please. என்ன நகரமா? நேரா நில்லுங்க. Smile please. கேட்றா? Sorry. It's okay. ஒரு போட்டோ எடுத்துறீங்களா ப்ளீஸ்? அப்படி கடைசில போய் நில்லுங்க. ஓகே சார். எங்க பார்த்தாலும் நம்ம ஆளுங்க தான் தெரியுறாங்க. என்ன பண்றது? இன்னொரு தடவை பாரு. நான் யாரு தெரியுமா? மகா அசுரன். என்ன எத்தனை தடவை துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சாலும் நான் மறுபடியும் சேர்ந்து எழுந்து நிப்பேன். நான் மரணத்தையே மீறி நின்னவன். எனக்கு எந்த எதிராளியும் இல்ல. என்னப்பா ஏதாவது சான்சஸ் இருக்கா? 100% சான்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தேர் இறங்க போகுது. அப்ப சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க தான் வந்து சேருவாங்க. அப்ப ஜெட் கேங் ஆளுங்க எங்க இருந்தாலும் இங்க தான் வந்து சேர்ந்தாகணும். கரெக்ட். என்னங்க எங்க உங்க அம்மா லைன்ல இருக்காங்க. என்ன அம்மாவா? அம்மா நான் நல்லா பாத்துக்கிறேம்மா. இங்க நாடகம் காட்டிட்டு இருக்கம்மா. இதோ நீ கேக்குறியா?
புடவையை யாரோ மிதிச்சிட்டாங்க. புடவை கீழே விழ போகுதுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? என் வேட்டையை அவுத்து கொடுக்கவா? என் தலை எழுத்து. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. சரி இருங்க, 2 நிமிஷத்துல போய் நான் சரி பண்ணிட்டு வரேன். சரி சரி போங்க போங்க. ஏங்க சீக்கிரமா வாங்க, காத்துட்டு எல்லாம் இருக்க முடியாது. அந்த பொண்ணு சரியா பாத்தியா? அவனுங்க தான். ஏய் ரன் ரன். ஹலோ, ஜெட் கேங் ஆளுங்களை கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க பார்க்கிங் ஏரியா போயிட்டு இருக்காங்க. நாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கோம். ஒரு ப்ரௌன் ஷர்ட் போட்டிருக்கான், ஒரு பிளாக் ஷர்ட் போட்டிருக்கான். அவன் கையில பெரிய பேக் இருக்கு. சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எனக்கு உயிரோட வேணும். உங்கள் கேங்கில் எவ்வளோ பேராக இருக்கீங்க? உங்கள் பாஸ் யாரா? சொல்றா.
யாரா யாரா நீ? இத்தனை நாளா நீ தேடிட்டு இருந்த நாங்க போட்ட பிஸ்கட்டை மோப்பம் பிடிச்சு எவ்வளவு அழகா நீயா வந்து மாட்டிக்கிட்டல. அப்படின்னா இந்த 2 பேரும் என் பசங்க தான். உன் கேங்கோட ஆக்சிடென்ட் பண்ணது, அங்க உங்களுக்கு மெமரி கார்டு கிடைச்சது, சூரஜ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல எவிடன்ஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணது, இது எல்லாமே நீயா வந்து எங்க வலையில விழணும்னு நாங்க போட்ட திட்டம் மச்சி. நான் யாருன்னு தெரியுமா? நான் தாண்டா ராட்சசன். எத்தனை முறை என்ன துண்டு துண்டா வெட்டி எரிஞ்சாலும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து வருவன்டா. நான் மரணத்தையே ஜெயிச்சவன். எனக்கு எந்த எதிராளியும் கிடையாது. எனக்கு சார், ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு. என்ன சார் டிஜிபி சார், ஸ்டேட்டில் ஷூட் அவுட்டு பாம் பிளாஸ்ட் எல்லாம் போயிட்டுருக்கு. நீங்கள் இங்கே என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? விசாரணை செஞ்சுட்டு இருக்கேன் சார். என்ன விசாரிக்கிறீங்களோ என்னமோ, பப்ளிக்கு நாங்கள் தானே பதில் சொல்லி ஆகணும். சார், 1 வருஷத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நம்ம ஸ்டேட்டில் நடக்கிற கிரைம்ஸை தடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய போலீஸ் ஃபோர்ஸ் வேணும்னு கேட்டேன். நீங்கள் என் பேச்சை கேட்கல. சும்மா காரணம் சொல்லாதீங்க. இருக்கிற போலீஸை வச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணலாம்ல. இருக்கிற போலீஸ் சார், இருக்கிற போலீஸ் எல்லாம் உங்கள் ரெசார்ட் அரசியலுக்கு தான் பாதுகாப்புக்கு இருக்காங்க. அது வேறங்க. மற்றவங்களாம் எங்க? உங்கள் எம்எல்ஏ பண்ணியிருக்கிற கற்பழிப்பு வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு தான் போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. சிஎம் கொடுக்குற இலவச திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விவசாயிங்க பண்ணுற போராட்டங்களை தடுக்கிறதுக்காகத்தான் போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் ஆகிட்டு இருக்கு.
சட்டவிரோதமா சுரங்க தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் ஆயிட்டு, உங்க அரசியலுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் பண்ற போராட்டங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் யூஸ் ஆயிட்டு இருக்கு. என்னங்க மறுபடியும் அதையே சொல்றீங்க? மற்றவங்கலாம் எங்க? மற்றவங்களா? உங்க கண்ணு முன்னால தானே சார் நிக்கிறோம். நீங்களாவது அந்த வேலையை பண்ணலாம் இல்லைங்க சார்? சட்டசபையிலேருந்து போன வச்சு உங்கள் போஸ்டிங் ஏதோ சேஞ்ச் ஆகுதா? ஒரு நாள் கோட்டையை விட்டு வெளியே வந்தா என்னென்னமோ நடக்குது. சரிவா நம்ம சார் ஒரு நிமிஷம், எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்குறேன். அந்த டீட்டெயிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல அந்த ஜேபிக்கும் ஜெட்டுக்கும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க ரெசார்ட்ல. நான் வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்றேன். செட்டில் பண்ணி கழிச்சேன். சார் ஒரு நிமிஷம். ஏ கெர்ரா கெர்ரா கெர்ரா, தண்ணி அடிச்சிட்டு மப்பாயிட்டா தெளிவா இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வேணும். எர்ரா கெர்ரா, இதுல நான் ஹீரோ மாதிரி தெரியணும். டிஸ்கா டிஸ்கா டிஸ்கா. சொல்லு கிட்டி, என்ன இதெல்லாம்? உண்மை. அப்படின்னா இத்தனை நாளா நீ பார்த்தது என்னோட முகமுடிய, இப்ப நீ பார்க்கறதா என்னோட உண்மையான முகம். அப்படின்னா நீ கொலைக்காரனா? எஸ், பிறந்ததுல சாரதாம்மா உங்க வீட்டுக்காரர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. சரித்திரம் பிடிச்ச குழந்தை பிறந்த உடனே அப்பாவே முழுங்கிட்டான். அதுதான் நான் செஞ்ச முதல் கொலை. பிறந்தப்பவே சாபம் வாங்கிட்டேனா என்னன்னு தெரியல. சின்ன வயசுல இருந்தே என் மனசு வன்முறைக்கு ஆட்பட்டுருச்சு. நான் வன்முறையை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா பார்க்குறவங்கலாம் என்ன ரொம்ப தைரியசாலின்னு சொன்னாங்க. உங்க மகனுக்கு பயங்கரமான தைரியசாலிதாம்மா. என்ன யாரு மகன்? நம்ம குழந்தை மற்ற குழந்தைங்க மாதிரி வளரலைன்னு அன்னைக்கு நினச்சிருந்தா எங்கள் அம்மா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. நீ மற்றவங்க வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நீ இவனை வளர்த்துக்கிட்டு இருக்க சாரதாம்மா. ஆனால் இவன் இங்கே ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருமா, இதான் கடைசி தடவை. இவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்ப வேண்டியதா இருக்கும், பார்த்துக்கங்க. அப்பா இல்லைன்னு செல்லமா வளர்த்தா உன்னுடைய அட்டகாசம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குடா. படிக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா நீ ரவுடித்தனமா பண்ணிட்டு இருக்க. ரவுடித்தனம் இன்னொரு வாட்டி அந்த மாதிரி ஏதாவது எங்க அம்மா என்ன காயம் வர்ற அளவுக்கு அடிச்சா கூட எனக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா செய்ய மாட்டேன் சொல்லுடா. எனக்கு அதை விட டபுள் மடங்கு மரியாதை என்னோட ஸ்கூல்ல கிடைக்கும். அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது பயத்தோட பவர் என்னன்னு. ஹை ஸ்கூல்ல எனக்கு ஃப்ரெண்டானவன் தான் சரவண, போலீஸ் கான்ஸ்டபிளோட பையன். அடிச்சா வலிக்காதாடா?
டேய் எங்க அப்பா போலீஸ் கான்ஸ்டபிள்டா. எல்லாரும் எங்க அப்பாவை பார்த்து சல்யூட் அடிப்பாங்கடா. ஆனா அந்த கத்திரி பையன் ரவுடி குரங்கு எங்க அப்பாவை அடிக்கிறான்டா. அவனை சும்மா விடக்கூடாது. அன்னைக்கு போலீஸை ரவுடி அடிச்சது சரவணுக்கு தப்பா தெரிஞ்சது. எனக்கும் அப்படித்தான். குழந்தைகளோட மனசு ரொம்ப சுத்தமானதுமா. ஆனால் அந்த ஊர் தான் சரியில்லை. உங்கள் மகனு என் மகனு இந்த சூழலை பார்த்து இப்படியே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசு முழுசாக கெட்டு போகிறதுக்குள்ளே நம்ம இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடணும். அது மட்டும் இல்லை, அந்த குரங்கு ரொம்ப டேஞ்சர்மா. தன்னோட கஷ்டத்துக்கும் தான் செஞ்ச பாவங்களுக்கும் கடவுளை தேடி போகிறது மனிதனோட இயல்பு. நான் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னோட கிரகங்கள் தான். எங்கள் அம்மா எனக்காக பூஜை பரிகாரங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. நீ மாறணும்பா. உனக்காக உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீயே அதை தினம் பாக்குறல. இங்க பாரா செல்லம், நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகி உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்ப்பா. அன்னைக்கு அந்த புரோகிதர் சொன்ன வார்த்தையில் உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற வார்த்தை மட்டும் என் மனசில் பதிஞ்சிருச்சு. ஏன்னா என்னோட ஆசைகளில் அதுவும் ஒன்று. பூஜையோட பலனா என்னன்னு தெரியல. கொஞ்ச நாளாக என் மனசு சாந்தமாக தான் இருந்தது. படிப்பு வரலனாலும் ஸ்போர்ட்ஸில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். சாமியை நம்பினா எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னல சாரதாம்மா. இதை பார், உன் மகன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கான். இன்னைக்கு சொல்கிறேன் கேளு, உன் மகன் எவ்வளோ பெரிய ஆளாக வருவான் தெரியுமா? அன்னைக்கு என் அம்மா பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்னைக்கு தான் நான் யோசித்தேன், நான் என்னை மாற்றிக்கணும்னு. அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குமே, அது மாதிரி வெளி உலகத்துக்காகவும் அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் நல்லவங்கிற முகமுடியை மாட்டிக்கிட்டேன். ஆனால் என்னோட ஆசைகளுக்காக, என் மனசு விரும்புகிற வேலைகளை செய்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தேன். அந்த வாய்ப்பு மஞ்சு ரூபத்தில் வந்துச்சு. என்னதான் சொல்றது சாரதாமா, என் பையன் மஞ்சு இருக்கானே பயங்கரமான ஆளு. ஸ்கூலுக்கு போனாலும் கம்ப்ளைண்ட், வீட்டுக்கு வந்தாலும் கம்ப்ளைண்ட். அதுக்கு தான் நாங்க அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்துட்டோம். நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க கவலை எல்லாம் தீர்ந்ததுன்னு நினைச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பூசாரி இருக்காரு. என்னடா சீட்டாட தெரியுமா? பாருங்க சாரதாமா, நம்ம பசங்க எவ்வளவு நல்லா படிக்கிறாங்க.
ஆமா நம்ம பூஜை பண்ணோம்ல. ஏய் கிட்டி வாடா சீக்கிரம் ஏறு ஏறு வரண்டா வரண்டா சீக்கிரம் வா. ஏய் கிட்டி ஏய் சரவணா எங்க 3 பேரோட ஆசை குறிக்கோள் எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. ஆனால் அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஒரு நாள் அதுக்கான வாய்ப்பும் வந்தது. அட ஃபைனான்ஸ் நாயுடு அண்ணா. தம்பி கடன் கொடுத்த காசை கேட்டா அவங்க எல்லாம் அடிக்க வராங்கப்பா. என்னை காப்பாத்துக்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை காப்பாத்துக்கப்பா. இல்லைன்னா இவங்க என்னை கொண்டே போட்டுருவாங்க. தயவு செய்து என்னை காப்பாத்துக்கப்பா. யாராவது என்னை காப்பாத்துக்க, தயவு செய்து என்னை காப்பாத்துக்கப்பா. கிட்டி அவன் தான் பண்ணி சோமா. நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறது தான் நல்லது. அதுதான் அண்டர்வேர்ல்டில் நான் வச்ச முதல் கால் தடம். அந்த கால் தடம் மட்டும் பதிஞ்சிருந்தா அன்னைக்கே என் பேர் போலீஸோட ரெக்கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஆனால் அப்படி ஆகலை. ஏன்னா கன்னிவெடி சோமா அன்னைக்கே இறந்துட்டேன். நாயுடு அண்டர்வேர்ல்டில் சேராமல் இருந்தாலும் அண்டர்வேர்ல்டில் இருக்க அத்தனை பேரோட கான்டாக்டும் அவர்கிட்ட இருந்துச்சு. எங்களை மாதிரியே ஆசைகளை அடக்கி வச்சிருந்த அவர்கிட்ட ஒரு பிளானும் இருந்துச்சு. அவரோட பிளான் படி நான் தான் நெக்ஸ்ட் அண்டர்வேர்ல்ட் டான். அந்த ஜேபியோடது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். அதில் நம்ம சேர்ந்து வளர்ந்து அவங்கிட்ட போய் அவனே தூக்கணும்னா நிறுத்துடா. செஞ்சுரி அடிக்கணும்னா 100 ரன்ஸ் தேவையில்ல, 3 ரன் அடித்தா போதும். அதை 97லேருந்து ஆரம்பித்தாலே போதும். புரியலையா? அந்த ஜேபியை டான் பட்டத்துலேருந்து கீழே இறக்கணும்னா அவன் கூட இருக்கிற 5 பேரை தூக்கினாலே போதும். ஜேபி, அனில் தாவ் அவங்களையும் முடிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சது. இந்த சென்னையே நமக்கு சொந்தம். இங்கே வர எல்லா லாபங்களும் நமக்கு தான். நாயுடு திங்க் பண்ணுறது சரின்னு எங்கள் எல்லாருக்கும் தோணுச்சு. வெளி உலகத்துக்காக நாங்கள் எல்லாரும் வேற ஒரு முகமுடிய நாயுடு கூட இருந்த சேத்தனும் ஷரத்தும் எங்கள் கேங்கில் சேர்ந்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அண்டர்வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம். கோட்டாரி ஜேபியோட பப்பு, கிளப்பு, பாரு, டிஸ்கோத்து, லைவ் பேண்டு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரு ஆள். அவன் பாக்கெட்டில் எப்போவும் கன்று இருக்கும். அவன் போகிற கார் கூட புல்லட் ப்ரூஃப் தான். அவன் எங்கே போனாலும் அவன் கேங்க அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துக்கு மட்டும் அவங்க பின்னால் வரமாட்டாங்க. கோட்டாரியோட கீப்பு சினிமா ஹீரோயினி நிஷாவை பார்க்க போகும்போது மட்டும்
என்னடா அது? நம்ம கேங்கு பேரு. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு அந்த டான், பப்ளிக், இந்த 2 பேருக்கும் தெரியணும். நீ என் லைஃப்குள்ளே வந்திருக்க கூடாது. என் மனசுக்குள்ளேயும் நீ வந்திருக்க கூடாது. ஆனால் என்ன பண்ணுறது, பிஸ்னஸ் மாதிரி காதலை பிளான் பண்ண முடியாது. நல்லா சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்க. நான் இந்த வேலையை செய்கிறேன், அவ்வளோதான். நீ என் வாழ்க்கையில் கூடவே இருப்பேங்கிற நம்பிக்கையில் தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்காக நான் உன்னை கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி உன்னை என்கிட்டேருந்து விலகவும் விட மாட்டேன். சாரி சார், அந்த செட் கேங்கை சரியாக பார்த்தது ஒரே ஒரு பையன்தான் சார். ஆனால் முந்தானேத்து நடந்த இன்சிடெண்ட்டை பார்த்து அந்த பையனும் பயந்து ஓடிட்டான் சார். அவரோட ஐடி கார்டு இருக்கா? ஐடி கார்டு இருக்குது சார். மேடம், இந்த மேடம் சமந்தா மேடம் பார்க்க வந்திருக்காங்க. வாங்க உட்காருங்க. இப்பனால நம்ம வீட்டு பக்கமே வரலையேன்னு நானே உன்னை தேடி வந்துட்டேம்மா. உங்க ஹெல்த் எப்படி இருக்கா ஆண்டி? எனக்கு என்ன குத்துக்கல்லு மாதிரி இருக்கேன். நீ ஏம்மா இழைச்சிட்ட? நான் நல்லா தான் இருக்கேன் ஆண்டி. நான் ஓல்டு பேஷண்ட்டாக இருக்கலாம், ஆனால் புது டாக்டர் விட பெட்டர் யூ சி. கொஞ்சம் வேலை அதிகம் ஆண்டி, அதான். வேலை அதிகமா இல்ல கிட்டியோட ஞாபகம் அதிகமா? சரி சரி, 2 செட்டு துணி எடுத்துக்கோ, நம்ம வீட்டுக்கு போலாம். அது ஏதோ அவசர வேலைன்னு கிட்டி கோவாக்கு போயிருக்கான். வர 2 நாள் ஆகுமா. அவன் வர்றதுக்குள்ள சிக்கன் சமைச்சு போட்டு போட்டு உன்னை பூசணிக்க மாதிரி ஆக்கிடுறேன். சாரி ஆண்டி, எனக்கு வேற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப வீட்டுக்கு வர முடியாது. அது இல்லம்மா. ப்ளீஸ் ஆண்டி, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. கத்து, கண்ட்ரோல் பண்ணாத, கத்து. இதுதான் எனக்கு வேணும். I want to be a bad man. Bad man of the world. நான் பேட் மேன் ஆகிறதுக்கு இன்னும் மீதி இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப். எஸ், அது ஜேபி. தேவையில்லாத கனவுலாம் காணாத ஷர்ட். நீ என்ன வேணா கொல்லலாம், ஆனா அவனால ஜேபியை கொல்ல முடியாது. அப்படியா சொல்ற? அந்த ஜேபி ஒன்றும் பண்ண முடியாதா? அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா? என்ன பண்றதுன்னு தெரியலையே. நான் நாட்டுக்கோழி சாப்பிட்டு வளர்த்த உடம்பு வீணா போயிடுமே. ஹே பாய்ஸ், டே சொல்லுங்கடா, நீங்களாவது சொல்லுங்கடா. டே, நான் ஜேபியை கொல்லணும்டா. ஜேபியை கொண்டுட்டு பெரிய டான் ஆகணும்டா. டே பாய்ஸ் சொல்லுங்கடா, டே சொல்லுங்கடா. டே சொல்றா சொல்லு சொல்லு, நான் பெரிய டான் ஆகணும், சொல்லு சொல்றா.
யாரு வேணா நாசமா போகட்டும், நாம நல்லா இருந்தா போதும். இந்த பாவப்பட்ட உலகம் ஆசைய கத்து கொடுத்து அதை கண்ட்ரோல் பண்ண கத்து கொடுக்கல. ஏ தோழா, அட அதுக்காக தானா இப்படியெல்லாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. வீசிங் அதிகமானதுனால அப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கு. நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம், நானே முன்னாடி இருந்து பண்ணி வைக்கிறேன். ஆனால் என்னை பற்றி மட்டும் I can't hate you. உன்னை வெறுக்க முடியல. நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு வேணும். I can't live without you. I love you. என்ன நம்ப, உன் காதலுக்கு எப்பவும் நான் குறை வைக்க மாட்டேன். ஏதாவது பண்ணி டான் பூஜாரிய எப்படியாவது இந்தியாவுக்கு வரவழைக்கணுன்ற எங்க டிபார்ட்மெண்ட்டோட ஆசையை ஜெட் கேங் நிறைவேற்றினாங்க. தன் தம்பியை கொன்னவங்களை பழி வாங்கணும்னோ, அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கிற தன்னோட சாம்ராஜ்யத்தை மறுபடியும் பலமாக்கணும்னோ டான் பூஜாரி தானே சென்னைக்கு வந்தான். ஏர்போர்ட்லேருந்து கிளம்பிட்டாங்க சார். இந்த 2 கேங்குகளும் அடிச்சுக்கிறத சாதகமாக்கிக்கிட்டு 2 பேரையும் ஒழிச்சு கட்ட நாங்க தயாரானோம். Move. Yes, sir. Yes, sir. அங்கே போகிறதுக்கு 1.5 ஆகும் சார். ஏன் வரதா இருந்தால் வாங்க, அவ்வளோ தூரம்லாம் யாரும் வரமாட்டாங்க. கம்மன் கிராஸ் கிட்ட லெஃப்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், வாங்க. சார், ஏதோ கம்பன் வில்லேஜ்னு சொல்லிட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சார். டபுளாக கொடுக்குறோம் போ. அதுக்கும் மேலே டபுளாக கொடுக்கணும் சார்.
வண்டியை நிறுத்து. என்ன இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இங்க யாரையாவது கொன்னாலும் யாருக்கும் தெரியாது. என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. இங்க யாரையாவது கொன்னா கூட யாருக்குமே தெரியாது. டபுள் மேல டபுளா கேக்குறேன். நீங்க டவுட் படுறது உண்மைதானா? அந்த டிஜிபி உங்க வண்டியை சீஸ் பண்ணிருக்கான். புது ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கான். நம்மளை பத்தி அவனுக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. நீங்க போலாண்ணா. அவன் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அவன் வண்டியை கிளாஷ் பண்ணுங்க. த ஃபோன், த பர்ஸ் அவன் பாடி மேலே போடுங்க. சரிண்ணா. ஹலோ, நேரடியான தொடர்பு இருக்கு. அந்த ஜெட்டை கொலை செஞ்சது நான் தான். அவன் தான் ஜெட். சாட்சி ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் அவனை கொலை செய்ய சொன்னேன். முகத்தை காட்ட மாட்டேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்ண அவனை இனிமே யாருமே பார்க்க கூடாதுன்னு தான் முகத்தை நசுக்கி கொலை பண்ண. அவன் கூட சுத்துற சில நாய்ங்களை கூடிய சீக்கிரம் கிளியர் பண்றேன். உன் டென்ஷன் எனக்கு புரியுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த டென்ஷன்? நம்ம பிளான் படி அந்த ஜேபி சென்னைக்கு வந்துட்டான். வந்ததும் பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக அப்பாவி ஒருத்தனை கொன்று அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான். நல்லா சுத்தட்டும் பாவம். இன்னும் எத்தனை நாளைக்கு சுத்த போகிறான்? சமந்தா, உன்னோட சிரிப்பு 100 யானை பலத்துக்கு சமம். நீ இப்படி சிரிக்காம இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ஸ்மைல் ப்ளீஸ். எனக்கு இது போதாது, இன்னும் கொஞ்சம் ப்ளீஸ். ஜெட் கேங்க நேரடியா பார்த்த சூரஜ் இன்டர்நேஷனல் ரூம் பாய் நம்ம கைக்கு கிடைச்சிருந்தான். நம்ம ஸ்டேட்ல இருக்கிற எல்லாரோட போட்டோ ஐடி கார்ட்ஸ் அவனுக்கு காமிச்சு அதை வச்சு ஜெட் கேங் மெம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்க முயற்சி வெற்றி அடைஞ்சது. அந்த பையன் ஜெட் கேங் மெம்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ணான். ஆனா நம்ம நாட்டையே புடுங்கி திங்கிற கரப்ஷன் எங்க பிளானையும் பாழாக்கிடுச்சு. பிளடி ஷிட். ஜெட் கேங் மெம்பர்ஸை கொல்ல வச்ச பூஜாரி அந்த வீடியோஸை இன்டர்நெட்ல போட்டு ஜெட் கேங் பண்ண வேலையை அவங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணான். சொல்லு டார்லிங். சி போப்பா, நீங்க இந்தியாவுக்கு போனா கூட உங்க ரொமான்ஸை விட மாட்டேங்கிறீங்க. ஹலோ பேசுங்க.
யார் நீ? அதாகப்பட்டது உங்க கையால மூஞ்சி நசுக்கி கொல்லப்பட்ட ஜெட்டு. என்ன? உங்க பாட்டி தலையில இருக்க பேனு. டேய் என்னடா இது? நான் ஒன்ன தேடிக்கிட்டு துபாய் வந்திருக்கேன், நீ இந்தியாவுக்கு போயிருக்க? அதுவும் இவ்வளவு செக்ஸியா இருக்கிற உன் பொண்டாட்டியை எனக்காக விட்டுட்டு போயிருக்க? பேசுறியா உன் பொண்டாட்டி கிட்ட? பேசுப்பா, பேசு 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 பேசு. ஏங்க இவங்க என்ன அடிக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க. போதும் போதும் போதும். ஆமாப்பா அடிக்கிறோம், ஆனா எங்க அடிக்கிறோம்னு மட்டும் கேட்காத. அதெல்லாம் சொல்லவும் முடியாது, நீ கேட்கவும் முடியாது. போருல நிரந்தரமா ஜெயிச்சு எவனும் வாழ்ந்ததும் இல்ல. நீ என்னதான் மிரட்டினாலும் இங்க பயப்படுறதுக்கு ஆளும் இல்ல. உன் இதயத்துல சிறிதும் பயம் இல்லன்னா நேரா கிளம்பி வா துபாய்க்கு. உன் வீட்டுல உனக்காக புதுசா ஒரு பெரிய சமாதி கட்டி வைப்பேன்டா. சொல்லு நாயுடு. அவனை நல்லா வெறுப்பேத்தி சூடாக்கி விட்டுருக்கேன். அவன் இப்பவே ஃப்ளைட் ஏற ஏர்போர்ட்டுக்கு போவான். மும்பைக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் 12:30க்கு. இங்கேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்று ஜெமினி ஃப்ளைவர் வழியாக போகணும், இன்னொன்று கத்திப்பாறை வழியாக போகணும். எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் இந்த ஃப்ளைஓவர் கீழே அவன் யூட்டன் எடுத்தே ஆகும். இந்த ஃப்ளைஓவர்லேருந்து ஏர்போர்ட் 2 கிலோமீட்டர், பட் கடைசி 1 கிலோமீட்டர் போலீஸ் சரவுண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்ரேஷனுக்கு இருக்கிறது ஒரே 1 கிலோமீட்டர் தான். மஞ்சு, பசங்க ரெடியா? ரெடி. ஏய், டைம் ஆகுது, சீக்கிரம் போடா. What the hell is they checking? மிஸ்டர், டேக் பேஷன்ஸ். செக் பண்ணாம விட்டா டெரரிஸ்ட் நீங்க போற ஃப்ளைட்டையே பிளாஸ்ட் பண்ணலாம். Oh my god, continue. லைசன்ஸ் காட்டு. எங்கே போகிறீங்க? துபாய். எங்க உங்கள் பாஸ்போர்ட்டை காமிங்க. ஆக்சுவலி நான் ஹோம் மினிஸ்டரோட மாப்பிள்ள. ஐம் சாரி சார், நீங்கள் கிளம்புங்க. தேங்க்ஸ். போலீஸு உள்ளே இருக்கிறோம், திருடனுங்க வெளியே இருக்கானுங்க. சீக்கிரமாக உங்கள் வேலையை முடிச்சுட்டு எங்களை வெளியில் விடுங்கப்பா. மூத்திர நாத்தத்தில் எங்களால் இருக்க முடியலப்பா. என்னடா ஆச்சு? பார்க்குறேன் சார். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம் தெரியல சார். டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாக்ஸியில் போகிறதே நல்லது சார். சார், நான் டெரரிஸ்ட் இல்ல சார். என்கிட்ட பாருங்க சார். சார் என்கிட்ட லைசன்ஸ் எல்லாம் இருக்கு சார். சார் என்ன விட்டுருங்க சார். சைலண்டா ஸ்பீடா என்னை கொண்டு போய் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடு. ஹலோ மஞ்சண்ணா, பிளான் ஏ படி எல்லாரும் கிட்டி வண்டியில் ஏறிட்டாங்க.
சார் நான் ரொம்ப நல்ல பையன் சார். லைஃப்ல நிறைய சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். ஐயோ கண்ணு சார், என்ன சார் இது கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்க சார்? இந்த கண்ணை பார்த்தாலே கை காலெல்லாம் பயங்கரமா நடுங்குது சார். சார் உங்க காலில் வேணாலும் விழுவுறேன் சார். தயவு செஞ்சு எடுத்து உள்ள வச்சுக்கோங்க சார். என்னை பார்த்தா பாவம் இல்லையா சார்? ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். சார் என்ன சார் இது? நம்ம நேரா போகணும், போலீஸ்காரங்க வேற நிக்கிறாங்க. கை கட்டுறாங்க தெரியல. லெஃப்ட் எடு. ஓகே சார். ஹலோ மஞ்சனா, பிளான் பி சக்சஸ். இங்க எங்க போற? ஏர்போர்ட் பின்னாடியில இருக்கு. ஓ சாபு. நான் தான் சார். குட், வெரி குட். ஜட்டுன்னா யாரோ மறைஞ்சு நின்று தாக்குற நரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளோ டேரிங்கா என் முன்னாடி நிக்கிறேன்னா ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. அதுக்காக நான் உன்னை விட்டுருன்னு மட்டும் நினைக்காத. ஐ வுட் லவ் டு கில் யூ. Guys, I will give you 60 seconds to kill this guy. And your time starts now. என்ன காலி பண்ணிட்டு ஏன் இடத்துல டான் ஆகணும்னு நினைச்ச நீ இவ்வளவு சீக்கிரம் டயர்ட் ஆயிட்டியா சார்? எழுந்துரு, ஃபைட் பண்ணு, சாகுற வரைக்கும் ஃபைட் பண்ணு. Raksasa
Come on, JP! என் கூட வந்து ஃபைட் பண்ணு. உன் கூட ஃபைட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு JP. Come on! மாமா அந்த டான் பண்ணாடிய போட்டு தள்ளிட்டே இல்ல முன்னாடி உட்கார வச்சு சொல்லு ஊத்தினியா? போனை கிட்ட கூறா. சொல்லுங்க பாஸ். கிட்டி ரிலாக்ஸ் ஆகாதீங்க. போலீஸ் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஃப்ளைட் ஏறிடணும். நாளைக்கு சண்டே 7 மணி ஃப்ளைட்டுக்கு எல்லாருக்கும் டிக்கெட் போட்டாச்சு. ஐயோ என்னாச்சுமா? வீட்ல இருக்கிற பழங்கெல்லாம் வாட்ச்மேன் பசங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் நினைச்சேன்டா, மறந்தே போயிடுச்சு. ஐயோ ஆண்டி, உங்களால நான் பயந்தே போயிட்டேன். நானா? எதுக்கு? ஃபாரினுக்கு நாட்டுக்கோழி பிடிச்சிட்டு போகணும், அதுக்காக மார்க்கெட் போலான்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். ஃபாரின்லயும் கோழியை தேடிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிடாதம்மா. மறக்க முடியல. கிட்டி அலியாஸ் கிருஷ்ணமூர்த்தி அலியாஸ் ஜெட் சரண்டர் ஆனா சர்வைவ் பண்ணலாம். என்ன கிட்டி இதெல்லாம்? அதாம்மா எனக்கு ஒன்றும் புரியல. இருமா நான் பார்த்துட்டு வரேன். இது வரேன். சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இவன் என் மகன் கிட்டி. அம்மா தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. உங்க மகன் பெரிய கிரிமினல். சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? நான் தான் சார் கிட்டி சார். அன்னைக்கு ஃபேஷன் ஷோல பார்த்தனே, மிஸ்டர் வேர்ல்ட் ஆக போறேன்னு கூட சொன்னேன். நீங்க கூட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள மாதிரி ஆட்கள் தேவைன்னு சொன்னீங்களே. என்ன சார் இப்போ எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஸ்டாப் நான்சென்ஸ். புட் யுவர் ஹேண்ட்ஸ் அப். என்னடா இதெல்லாம்? நீ எவ்வளவு பெரிய நடிகன்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உன் ஆக்டிங் நிறுத்திட்டு சரண்டர் ஆயிடு. உன்னோட கேங் மொபைல் மஞ்சா சைபர் சரவணா இவங்க சரண்டர் ஆகாததுனால செத்து போயிட்டாங்க. உனக்கு அந்த நிலைமை வரணுமா? சார் சார், உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு யாரோ போய் சொல்லிருக்காங்க சார். என் மகன் யாரையும் துன்புறுத்த மாட்டேன் சார். நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. டிஜிபி, நான் தான் செட்டுங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சேத்தன். எஸ் சார். ஆமாம் சார், கிட்டி ஆலியாஸ் ஜிம் கிட்டி தான் சார் ஜெட். நான் ஸ்பான்சர் பண்ணும்போது தெரில சார். தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாய்நாட்டியை விட்டு வந்து உங்களுக்கு எம்எம்எஸ் அனுப்புகிறேன் சார். சார், அந்த கிட்டியோட ஜிம்மை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பன்ஸ் கிடைக்கும் சார். அப்புறம் அந்த மொபைல் மஞ்சு அவன் கடையில் உங்களுக்கு பாமெல்லாம் செய்கிற மெட்டீரியல் கிடைக்கும். அப்புறம் சரவணன் சைபர் கஃபேல மர்டர்ஸ் பண்ண வீடியோஸ்லாம் கிடைக்கும்.
சார் இப்போ இன்னைக்கு சார் அந்த ஜிம் கிட்டி அந்த டான் ஜேபியை கொன்னுட்டு நாட்டை விட்டு போற பிளான்ல இருக்கான் சார். இன்னைக்கு நீங்க மட்டும் அவனை பிடிச்சிட்டீங்கன்னா நம்ம நாட்டுக்கே பெரிய சேவை பண்ண மாதிரி ஆயிடும் சார். வந்தே மாதரம், பாரத மாதாவுக்கு ஜெய். இப்ப என்ன சொல்ற மிஸ்டர் ஜெட் அலியாஸ் கிட்டி? நூறு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. என்ன போக விட்டனா இவனை நான் விட்டுறேன். ஏய் கிட்டி, நான் சொல்றத கேளு. நோ, டோன்ட் வேஸ்ட் மை டைம். நான் சாகறதுக்கு முன்னாடி கண்டிப்பா 10 பேரை கொன்னுட்டு தான் சாவேன். எல்லாம் கண்ணை கீழே போடுங்க. அம்மா சீக்கிரமா போய் வண்டியில ஏறுங்க. போங்க அம்மா, கூட்டிட்டு போ. போ போங்க. நீங்க வாங்க ஆண்டி, வாங்க சீக்கிரம். ஏய் போடா, உள்ள போ, உள்ள போடா. போ போ.
என்னாச்சு? பஞ்சர் சார். அம்மா சீக்கிரம் வாங்க. சமந்தா அம்மா கூட்டிட்டு வா. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. பாத்துமா. வாங்க. அம்மா ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுமா. சீக்கிரம் வாம்மா. நான் வர மாட்டேன். நீ போயிடு. அம்மா என்னம்மா சொல்ற? என் பையன் பெரிய ஆளாக போறான்னு பெருமைப்பட்டுட்டு இருந்த. ஆனா நீ ஒரு கொலைகார. அம்மா அம்மா உன் கால்ல வேணா விழுறமா. அம்மா வாமா. அப்புறம் நீ என்ன சொல்ல கேக்குறமா? ப்ளீஸ் வந்துருமா. அம்மா உன்ன மாதிரி பையனை பெத்ததுக்கு நானே சமந்தா, கால்ல விழுறேன். போயிடு. அண்ணா போலீஸ் வந்துட்டு இருக்காங்கடா. வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. அண்ணா சீக்கிரம் வந்துடுடா வாங்கடா. அம்மா தயவு செஞ்சு நான் சொன்ன கேளுமா. கடைசி நேரத்துல கெடுத்துறாதம்மா. அம்மா சீக்கிரம் வாமா. வர மாட்டேன். நான் உன் கூட வரணும்னா நீ போலீஸ்ல சரண்டர் ஆகணும். அம்மா உனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இது ஒண்ணு ஹரிச்சந்திர உலகம் கிடையாது. இங்க நம்ம நல்லா வாழணும்னா பணமும் அதிகாரமும் தேவை. அது என்ன வேணும்? சமந்தா 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 உனக்கு ஒண்ணு ஆகாது சமந்தா. நான் இருக்கேன் சமந்தா. அம்மா 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 நான் தப்பு பண்ணிட்டேமா. நீ சொல்ற மாதிரியே சரண்டர் ஆயிடுறமா. டிஜிபி சார் சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த ஜெட்டு செத்து போயிட்டானா? இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். கிட்டி பொழைச்சுக்கிட்டான். தன் கண்ணு முன்னாடியே அவனுடைய தாய், அவனுடைய காதலி இவங்க செத்ததுனால அவன் மென்டலி ஷாக் ஆகி இருந்தான். That's it டிஜிபி சார். நாங்களும் அதை தான் சொல்ல வரோம். ஜெட்டு மாதிரி குற்றவாளிக்கு கூட மனசுல மனுஷத்தன்மைன்னு ஒன்று இருந்தது. தான் செஞ்சது தப்புங்கிற கில்ட்டி ஃபீலிங் அவனுக்கு இருந்துச்சு. இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு மனுஷனோட மனசுலையும் இறக்க சுபாவன்றது கூடவே இருக்கும். அந்த காரணங்களை தான் நம்ம நீதிமன்றமும் சொல்லுது. பிறக்கிறப்பவே யாரும் கிரிமினலா பிறக்கறதில்ல, சூழ்நிலைகளால தான் அவங்க கிரிமினலா மாறுறாங்க. ஆனா உங்க புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சூழ்நிலையால யாரும் கிரிமினலா ஆகிறது இல்ல, பிறக்கிறப்பவே கிரிமினலா பிறக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது தப்பு இல்லையா? நோ. ஆனா நீங்களே சொன்ன அந்த ஜெட்டோட கதையும் இதுக்கு எதிராக தானே சார் இருக்கு. கதை இன்னும் முடியல. அப்படின்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி கிட்டி கில்ட்டி கான்சியஸோட ஹாஸ்பிட்டல்ல இல்ல. வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்தான். என்ன வாய்ப்பு சார்? Oh my God. கிரிமினல்ஸ் ஆர் நாட் பார்ன், தே ஆர் மேடுங்கிறது புத்திசாலி கிரிமினல் லாயர் குறிப்பிட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட். சூழ்நிலை காரணமா குற்றவாளியான ஒருத்தன் மறுபடியும் எப்பவும் கிரைமை பத்தி யோசிக்கவே மாட்டான். அந்த மாதிரி ஆட்கள் திருந்தறதுக்காக நாம வாய்ப்பு கொடுக்கணும். அதனால
தப்புன்னு மீண்டும் மீண்டும் தெரிஞ்சே தன்னோட லாபத்துக்காக கிரைம் பண்ற இந்த மாதிரி கிரிமினல்ஸுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லுதே நம்ம சட்டம். தட் இஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங். வாண்டடா குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளுக்கு இமீடியட்டா சாகடிக்கிற பனிஷ்மெண்ட்டை கொடுத்தே ஆகணும். அப்படின்னா என்கவுண்டர்ஸா? பட் நாட் லைக் தட். லைக் தட். அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா ஒவ்வொருத்தரும் குற்றம் பண்றதுக்கே பயப்படணும். போலீஸ்னாலே குற்றவாளிங்க கிடுகிடுன்னு நடுங்கணும். அவ்வளவு பயம் வேணும். பயம் மட்டும்தான் கிரைமை தடுக்க முடியும். அது இல்லாம இருக்கிறதுனால இப்ப நம்ம சொசைட்டியே குற்றவாளிகளோட கண்ட்ரோல்ல இருக்கு. எஸ், இந்த வார்த்தையை நானும் ஒத்துக்கிறேன். நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு வர்ற நாட்களில் தெரிஞ்சுக்கலாம். கம்மிங் பேக் டு யுவர் புக், அந்த ஜெட் அலியா ஜெட் என்ன ஆனா? அவன் நினைச்சதை சாதிச்சான். யூ மீன் இப்ப சென்னைக்கே அவன் தான் டான். ஓடுறதுக்கு கால் இல்லை, பேசுறதுக்கு நாக்கு இல்லை. பாவம், டான் ஆகணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி டாக் ஆயிட்டியே நாயுடு. யாரு ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் டிஜிபி. Criminals are not made, they are born.